அண்மை செய்தி, பிடிப்பட்ட கொள்ளையர்களிடம் சேலம் உள்ளிட்ட 7 மாவட்ட காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை காவல் நிலையத்தில் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி, வணக்கம். 7 மாவட்ட காவல்துறையினர் விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். எந்தெந்த கோணங்களில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள் என்ன? ஷாலினி, வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியினை பொறுத்தவரை அந்த சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் சன்னியாசிப்பட்டியில கேரள மாநிலம் அந்த திருச்சூர் பகுதியில் ஏடிஎம் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மற்றும் கார்களை ஏற்றி வந்த அந்த கண்டெய்னர் லாரி என்பது பிடிக்கப்பட்டு அதில் இருந்த வடமாநில கொள்ளையர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். ஒருவரை என்கவுண்டர் செய்துள்ளனர். ஒருவர் தப்பி சென்ற பொழுது அவரை சுட்டதில் ஒருவருக்கு காயங்கள் ஏற்பட்டு அவர் அரசு மருத்துவமனையில் இருக்கிறார். இந்த நிலையில கைது செய்யப்பட்ட அந்த 5 நபர்களிடம் தற்போது வெப்படை காவல் நிலையம், நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட வெப்படை காவல் நிலையத்தை வைத்து விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் இந்த கொள்ளையர்கள் வேறு ஏதேனும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா? நாமக்கல், ஈரோடு, சேலம், திருப்பூர், கரூர், அதே சமயத்தில் மேற்கு புற பகுதிகளான தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இவர்கள் ஏதேனும் பெரிய கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே மாதிரி ஏடிஎம் கொள்ளை கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஏற்பட்ட அந்த ஏடிஎம் கொள்ளைகளில் இவர்களுக்கு ஏதேனும் தொடர்பு உண்டா? அதே சமயத்தில் வடமாநிலங்களை சார்ந்தவர்களாக இருக்கின்ற நிலைமையில் இவர்கள் வடமாநில பகுதிகளில் ஏதேனும் மிகப்பெரிய அளவில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு தற்போது தமிழகத்திற்கு தப்பி வந்துள்ளார்களா என்பது குறித்து காவல்துறையினர் பல கோணங்களில் விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடைய வைத்திருக்கின்ற அந்த ஆதார் போன்ற அடையாள அட்டைகளையும் வாங்கி அதே சமயத்தில் அந்த கண்டெய்னர் லாரியில் இருந்த சில ஆவணங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த ஆவணங்களையும் கைப்பற்றி தற்போது போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் குற்றப்பிரிவு போலீசார், அதாவது கிரைம் பிரான்ச் சார்ந்த போலீசார்களும் இந்த விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் குறித்து பல கைரேகைகள், அதே சமயத்தில் இவர்களுடைய அந்த அங்க அடையாளங்களை சேகரித்து மற்ற மாவட்டங்களில் இவர்கள் மீது ஏதேனும் வழக்கு பதிவுகள் உள்ளதா என்பது குறித்து தற்போது போலீசார் வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து கொள்ளையர்களிடம் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஷாலினி, விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.